இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளு குளுன்னு சேமியா வச்சு ஒரு குல்ஃபி தாங்க பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துல என்ன பண்றீங்கன்னா, 1/2 லிட்டர் பாலை வந்து ஊத்திக்கோங்க. முக்கிய குறிப்பு, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து சேர்க்கக்கூடாது. இப்படி இருக்கிற பால் வந்து பாத்தீங்கன்னா செம்ம திக்கான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த கலரே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாயாச சேமியா இருக்குல்ல, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஸோ மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் லைட் ஆகிட்டான உடனே எடுத்து வச்ச பாயாச சேமியா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டட் சேமியா தான், பட் ஆனா இருந்தாலும் நம்ம லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, தண்ணியே ஊத்தாம காய்ச்சின பால் எடுத்து ஓரமா வச்சிருந்தோம்ல, அதை தூக்கி மறுபடியும் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நம்ம வறுத்து வச்சிருந்த பாயச சேமியா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சு வருதுல, அந்த டைம்ல வந்து தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா சக்கரை சேர்த்துட்டு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பாதாம் ட்ரிங்க்ஸ் 10 ரூபா பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் இல்லைன்னா ஒரு 15 பீஸ் வந்து முந்திரி எடுத்துக்கோங்க தாராளமா. அதை வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பால்ல வந்து ஆட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேமியாவும் வந்து பாத்தீங்கன்னா வெந்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஃபேன் காத்துல ஆற வச்சாலே போதும். ஏன்னா நம்ம மோல்டுல ஊத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்கக்கூடாது. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் காத்துல வச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆற விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்த குல்ஃபி மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குல்ஃபி மோல்டுக்குள்ள வந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுல வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீசர்ல வைங்க. ஃப்ரீசர்ல வச்சுட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா குல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு ஃப்ரீசர்ல இருக்கணும். 8 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டு அந்த குல்ஃபி மோல்டை வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருக்கும் நம்மளோட குல்ஃபியை வந்து பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேலாப்புல தூவி விட்டுட்டு, சாக்கோ சிரப் இருந்தா அது மேல வந்து பாத்தீங்கன்னா மேலாப்புல இதே மாதிரியே ஊத்தி விட்டு பாக்குறதுக்கே செமையா இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம செஞ்ச குல்ஃபி வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு தாங்க செஞ்சிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறதோட இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு குல்ஃபி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா சக்கத்தா இருந்துச்சுங்க சாப்பிடுறதுக்கு. என்ன வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணதுனால மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால பாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.